ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் புதுசாக கண்டென்ட்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம ரீசெண்டாக கேரளாவில் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அது நான் வீடியோவில் பின்னாடி சொல்லியிருக்கேன், எப்படி பாருங்கள். ஏன்னா நான் வந்து பஸ்ஸில் தான் போயிருக்கேன், அதை தான் அதில் எடுத்து போட்டிருக்கேன். மற்றபடி வேறு வண்டியோ காரோ என்கிட்டலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா கண்ணாடி மாட்டிட்டு போகிறான்னு நினைக்காதீங்க. நான் திரும்பவும் கேரளா போயிட்டுருக்கேன். என்ன வேறு ஒன்றும் இல்லை, இன்டர்வியூக்கு. என்ன மற்றபடி பின்னாடி விளாக்ஸில் வரும், என்னென்ன நான் கவர் பண்ணியிருக்கேன், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைனலாக திருச்சி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு என்ன இங்கேருந்து நம்ம தேனி போக போகிறோம். நம்ம இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். தேனி போகணும். என்ன அதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்பிருச்சு. 6:10க்கு எடுத்தாங்க. ஏன்னா அங்கே போய் ரீச் ஆனது 10:30க்கு ரீச் ஆகணும். ஏன்னா இடையில பசிச்சு திண்டுக்கல்ல 3 சமோசாவும் டேங்கி வாங்கணும். ஒரு பாட்டில் தண்ணி பாட்டிலு, செம்ம பசி. என்ன அப்புறம் இதுக்கப்புறம் வத்தலை குண்டு இதெல்லாம் ரீச் ஆகிட்டு கடைசியாக தேனி வந்து இறங்கணும். இதுக்கப்புறம் குமுளின்னு ஒரு பஸ்ஸில் ஏறணும். டைரெக்டாக குமுளிக்கு இருந்து நான் பார்க்கல, பட்டு நம்ம இதுக்கப்புறம் குமுளி போகணும். குமுளி போனால் தான் இடுக்கிக்கு போக முடியும்னு சொன்னாங்க. சின்ன ஒரு தோசை சொன்னேன். ஒரு தோசைக்கு 4 சட்னி, சாம்பார், இட்லி பொடி, அது எள்ளு பொடி. என்ன இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். இங்கே நிற்கிறதுல குமுளி பஸ் இதில் தான் ஏறி போக போகிறோம். ஏன்னா இது செம்ம லேட்டு, 2.5 மணி நேரம் தேனியிலேருந்து குமுளி போகிறதுக்கு ஆக்கிட்டான். அப்புறம் நம்ம இதுக்கு வந்துட்டோம். எங்கள் குமுளி வந்துட்டு இது வந்து கேரளா பார்டருக்கு வந்து பஸ் நிற்கி. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். என்ன கட்டப்பனாக்கு செம்ம குழுவலாக இருக்குது சும்மா, அதனால தான் விட்டுருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இடுக்கி ரீச் ஆனோன்னா பஸ் ஸ்டாண்டை வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இறங்கின டைம் அப்படின்னா 3:30க்கு இறங்கினேன். ஏன்னா அது இறங்கின செகண்டுக்கு அசதியில் ரூமெல்லாம் தேடிக்கிட்டு என்ன போய் படுத்துட்டேன். என்ன அதனால தான் அதை கொஞ்சம் கவர் பண்ண முடில. மற்றபடி எந்திரிச்சு குளிச்சுட்டு கரெக்டாக சாப்பிட வந்திருப்பேன். அதான் அடுத்ததில் கண்டினியூ ஆகும். ஏன்னா அது நான் எடுக்கலை. உங்களுக்கு பஸ் காலை சாப்பாடே பரோட்டா, முட்டைக்கறி, என்ன இடியாப்பம் அதெல்லாம் இருந்துச்சு. பட் இதுதான் கொஞ்சம் செட் ஆகுன்ட்டு இதை சாப்பிட்டேன். அப்புறம் இன்டர்வியூ ஃபைனலாக இடுக்கி ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இடுக்கியில் கட்டப்பனாங்கிற ஒரு ஏரியாவில். என்ன நல்லா செம்மையாக இருக்குது ஏரியா பார்க்கவே. என்ட்ரியில் செலக்ட் ஆனால் இங்கே இல்லையா, நம்ம அடுத்து தேடிக்கலாம். நமக்கு இல்லாத வேலையா இங்கே. ஏன்னா நிறையாவது கவர் பண்ணல, ஏன்னா நைட் நேரத்தில் உங்களுக்கு அதனால் கவர் பண்ணல. போகும்போது உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், சரியா? மதியமாக பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஏன்டா ஆர்டர் பண்ணோன்னு ஆயிடுச்சு. எனக்கு அதில் அந்த இதே ஒத்துக்கலை. ஏன்னா சீரகம் சம்பாரிச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் போல். பட் இந்த பாஸ்மதி ரைஸில் ஒன்றுமே இல்லை. 140 ரூபாய்க்கு எப்படி சொல்கிறது, அந்த கிரேவி டேஸ்ட்டு தான், சிக்கன் டேஸ்ட்டு தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அப்படியே அந்த மலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அங்கே போகலை, பட் நல்லா இருந்துச்சு ஏரியா. அந்த ஹோட்டலில் தான் நம்ம இதை எடுத்தோம், ட்ரையல் அடித்தோம். என்ன நல்லா இருக்குல்ல ஏரியா, ப்ளேஸு செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட்டு இதெல்லாம் வெயிலே அடிக்கலை, நல்லா கூலிங்காக தணுப்பாக இருந்துச்சு செம்மையாக. என்ன வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பாருங்கள். எனக்கு கரெக்டாக பிளேஸ்லாம் தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப நாளெல்லாம் ஒரு நாள் தான் இருந்தால் வந்துட்டேன். என்ன இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அந்த மலைக்கு கீழே எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே பக்கத்துலேயே இது எந்த ஏரியானா இடுக்கி கட்டப்பனாங்கிற ஏரியாவில். இது சுற்றிலாம் நிறையா இருக்குது, பட் நான் அதெல்லாம் எடுக்கலை. என்ன
அப்படியே நைட்டு பார்த்தா ஒரு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ரூ. 30 தான் ரேட்டு. பட் இதுக்கு சஸ்பென்ஸாக ஒன்று இருக்குது. இது 65 ரூ. 80 ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தங்கிட்டு இருந்த ரூமு இது. இதோட ரெண்ட்டு ரூ. 500 சொன்னாங்க. பட் நான் ரூ. 400 பேசி முடிச்சு. எங்கடா காலையிலே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு. ஏன்னா அந்த வேலை முடிஞ்சான்னு கேட்டால் முடிஞ்சிச்சு. ஏன் ரிட்டன் போகிறான்னா சேல்ரி எனக்கு செட் ஆகலை. வேலை செட்டாக இருந்தாலும் சேல்ரி செட் ஆகலை. என்ன அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, போய் 4 நேரத்துக்கு நம்ம ஊரில் இருந்தாலே பனி அடிக்க ஆரம்பிச்சிச்சுல, இங்கே மொத்தமாக குளிரவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதனால தான் இங்கே இது போட்டிருக்கேன். இது நம்ம வரும்போது எந்த ரோடுனா கட்டப்பனையில் வந்து கம்பம் வரும். அந்த ரோடு இப்படி தான் இறக்கத்தில் இறங்கும். செம்மையாக இருந்துச்சு பஸ்ஸு ட்ராவலிங். அந்த குளூரில் என்ன அந்த ரோடு அப்படியே வளைஞ்சி ஐயோ அப்பா, அது நீங்கள் பார்ப்பீங்க நான் எப்படி எடுத்திருக்கேன்ட்டு. அந்த இதில் செம்மையாக இருந்துச்சு. பட் இது பஸ்ஸில் வரதோட நீங்கள் ட்ராவல் பண்ணி ஏதோ கார்லேயோ இல்லை பைக்லேயோ வந்து பாருங்கள். பட் சேஃபாக போய் ஆகணும். இந்த ரோட்லாம் என்ன அவ்வளோதான் இருக்கும். பட் நான் என்னால் அவ்வளோதான் முடியாதுன்ட்டு நான் பஸ்ஸில் போனேன். ஏன்னா அதைத்தான் நீங்கள் பஸ்ஸில் தான் இதை பார்க்க முடியும் மேக்ஸிமம். பட் பைக்கில் வந்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்தி நல்லா கவர் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இங்கே அதுவும் நார்மல் ஸ்பீடெல்லாம் கிடையாதுங்க. செம்ம ஸ்பீடு. கேரளா பஸ் தாயா. ஐயோ அப்பா, செம்ம ட்ராவலிங்காக இருந்துச்சு. என்ன குளிர் நடுக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டு என்ன ஸ்பீடில் ஓட்டிடுவாங்க பாருங்கள் நீங்கள். என்ன வீடியோ ஷேக் ஆகும், நான் இல்லை சொல்லலை. பட் அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே உள்ள இந்த ட்ராவல் ரோடு என்ன நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நானே இதாக இருப்பேன்னு எனக்கே தெரியாது. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சிங்கிளாக ட்ராவல் பண்ணேன், என் கூடலாம் யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் போகும்போது ஃபேமிலியாக போனீங்கன்னா கார்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா வண்டியிலேயே போகல. ஒரு சைடு உட்காந்து போகிறவங்க இந்த ஏரியாவில் வளைஞ்சு போகிறதுனால அதுக்கு இதுக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இங்கே வளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸு வளைஞ்சி நெளிஞ்சி குளிக்கி எடுக்குது. அந்த வீடியோ வந்து அப்படி தான் இருக்கு. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம், சரியா? இது கரெக்டாக விடியும் போது எடுத்த வீடியோ. வியூ பாயிண்ட்டு தரமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, என்னால் அங்கே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா பஸ்ஸில் நான் போயிட்டுருக்கறனால. பட் நீங்கள் ஏதோ பைக்லேயோ கார்லேயோ வந்து நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியுதா இங்கேருந்து. ஏன்னா மேக்ஸிமம் என்னால் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சு, ஃபுல்லால் என்னால் எடுக்க முடியல. பட் நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு இது. அப்புறமா பார்த்தா நம்ம வந்துட்டோம். கம்பத்துலேருந்து இந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் திருச்சிக்கு போகிறோம். ஏன்னா நல்ல ஒரு கிளைமேட்டோட. என்ன நான் ஏசி பஸ்ஸு தான் எடுத்தேன். பட்டு நான் ஏசி ஆன் பண்ணிக்கல. நல்லா இருந்துச்சு. என்ன பார்த்தீங்களா, இது நம்ம ஊர். இது பெரிய குளம் போகிறது, தேனியில் கம்பத்துலேருந்து பெரிய குளம் போகிற ரோடு. இன்னும் அந்த ரோட்டில் என்னால் முடிஞ்சாத எடுத்தேன். பட் நல்லா இருந்துச்சு. என்ன நான் டிரைவரை நட்டை கேட்டு நான் அதனால் எடுத்தது. என்ன பாருங்கள், இது தேனிக்குள்ளே போகிற ஏரியா. நல்லா இருந்துச்சு ஏரியா. அப்படியே ரெண்டு இதுக்கு எப்படி சொல்கிறது, மரத்துக்கு இடையில பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் செம வைப்பாக இருக்கும். பட் நான் பிறந்ததுலேருந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் அதெல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறையா மலையை கவர் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பட் போய் நேரிலலாம் அங்கே எடுக்க முடியல. பஸ்ஸுக்குள்ளே இருந்து என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் வண்டியில் அது மாதிரி போங்க. ஏன் திரும்ப சொன்னால் பஸ்ஸில் எனக்கு போனதுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் பஸ்ஸில் போனால் ஒன்லி பார்த்துட்டு மட்டும் போகலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மலையில். என்ன இதுக்கு இடையில அங்கிட்டு இங்கிட்டு இதாக ஆகும். பட் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. என்னால் மேக்ஸிமம் முடிஞ்சதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள். ஏன்னா நான் வந்து என்கிட்ட வண்டிலாம் கிடையாது. பட் பஸ்ஸில் போனால் என்னென்ன பார்க்க முடியும் அதைத்தான் இதில் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
மற்றபடி நிற்க வச்சு அதை எது கவர் பண்ணணும்லாம் ஆசை இல்லை. என்ன நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் பாருங்கள். பட் இந்த திருச்சியிலேருந்து தேனி கம்பம் போகிற ரோட்டுக்குள்ளே போங்க, நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எந்த ரோடும் இல்லை. என்ன இது கரெக்டான வழி எப்படின்னா, திருச்சியிலேருந்து குமுளி டைரெக்டாக போயிருங்க, அதுதான் ஈஸி. நல்லா சொல்கிறேன். ஏன்னா எனக்கே ஃபஸ்ட்டு வழி தெரியாது. எனக்கே பஸ் ஸ்டாண்டில் தான் ஒரு ஆள் வழி சொன்னார், டைரெக்டாக கம்பம் போயிடணுன்ட்டு. பட் நான் போனது எப்படின்னா, திருச்சியிலேருந்து தேனி நான் தேனியிலேருந்து குமுளி போனேன். வரும்போது எப்படின்னா, இடுக்கி கட்டப்பனையிலேருந்து டைரெக்டாக கம்பம் வந்தேன். கம்பம் வரும்போது அந்த மலையிலேருந்து இறங்குற வீடியோ என்ன அதைத்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். என்ன பட்டு நீங்கள் டைரெக்டாக ஒரே சிம்பிளாக சொல்லணும்னா, திருச்சியிலேருந்து குமுளியிலேருந்து இடுக்கி அப்படி எடுத்துக்கோங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். என்ன அதுக்கப்புறம்னா இதோட காஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ ப்ரைஸ்லாம் ரொம்ப விலையெல்லாம் ஆகலை. ஏன்னா எனக்கு திருச்சியிலேருந்து தேனிக்கு 200 தேனியிலேருந்து குமுளிக்கு வந்து ஒரு 50 ரூபா, வர்றதுக்கு 250 இதே போகும்போதும் 250, ஆக மொத்தம் 500 ஆச்சு டிக்கெட்டு. இது கடையில் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஊருக்குள்ளே ஒரு 100 150 முடிச்சிடலாம். பட் வெளியே வந்துட்டிங்கன்னா, கேரளாக்குள்ளே போயிட்டிங்கன்னா, ஒரு 2 பரோட்டா எக்கரி வாங்கினதுக்கே 70 ஆச்சு. அந்த தோசை ஒரு சிக்கன் 65 வாங்கினது 120 ஜிஎஸ்டிலாம் சேர்த்து நல்லா தான் இருந்துச்சு. பட்டு எனக்கு ரேட்டு கூட. என்ன இது அப்படியே திண்டுக்கல்லேருந்து போகிற ஏரியா ரோடு. என்ன நல்லா இருந்துச்சு. இது பஸ்ஸிலேருந்து எடுக்கிறனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் உங்களுக்கு, இல்லை நான் சொல்லலை. என்ன அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன். என்ன தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ரூட்டை. இருந்தாலும் என்ன சிம்பிள் தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பைக்கில் போனால் கொஞ்சம் சேஃபாக போகணும், காரில் போனாலும் சேஃபாக போங்க. ஆனால் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி பழக்கம் இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக திருச்சி வந்துவிட்டோம், அதை தான் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட போகும்போது அங்கே மழை பெஞ்சிச்சு. அதை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுவேன் பாருங்கள். எதுக்கு போனோன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே லெஃப்ட்லேயே வந்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணின்னு இருக்கும். இந்த பிரியாணியில் ஏன் இங்கே வாங்கினா இங்கே நல்லாயிருக்கும். 65 வந்து வெறும் 30 ரூபா தான், வெறும் 100 கிராமு. ஃபைனலாக இடிக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னும் வீட்டுக்கு போகல, திருச்சியில் தான் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருக்கோம். பசிச்சின்னு வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், போயிட்டு வந்தாச்சு.